السلام عليكم ورحمة الله وبركاته ونحمده نصلي على رسوله الكريم أما بعد. சாலிஹீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ரமலானை அடையக்கூடிய வாக்கை தந்திருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் தராவை நிறைவேற்றிவிட்டு அடுத்த நோன்புக்காக வேண்டி வைப்பதற்காக தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை எதற்காக வேண்டி சங்கைப்படுத்தினான்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற மாதங்களில் ரமலான் மாதத்தை சங்கைப்படுத்திய காரணம், இந்த மாதத்தின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனை இறக்கினான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை சங்கையாக வைத்திருக்கிறான். அந்த திருக்குர்ஆன் நமக்கு ஒரு 5 விஷயங்களை குறிப்பிடுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொன்னாலும் ஒரு 5 விஷயங்களை மட்டும் இங்கே சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹதானியத்தை சொல்கிறான், ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தன் திருமுறை அல்லாஹ் குறிப்பிடும்போது சொல்கிறான், குல் நபியே நீ கூறுவீராக, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அல்லாஹு ஸமத், அவன் எந்த ஒரு தேவையற்றவனாக இருக்கிறான், லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் ஏகத்துவத்தை பற்றி தன் திருக்குர்ஆனிலே கூறியிருக்கிறான். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், இத்திபாஉ துருக் இஸ்லாமியா, இஸ்லாத்துடைய வழிமுறைகளை பின்பற்றுதல். அப்படியாக நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். அந்த இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றுவதால் 4 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது குட் கேரக்டர், நல் ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். அதாவது நேர்மையாக நடக்க வேண்டும், பணிவோடு நடக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெறலாம். இரண்டாவது டெய்லி பிரேயர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 வேளை தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். அந்த 5 வேளை தொழுந்த புனிதமிக்க ரமலானிலே நாம் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். குறிப்பாக நஃபிலான இபாதத்துகள், தஹஜ்ஜுடைய தொழுகைகள், இஷ்ராக்குடைய தொழுகைகள், துஹாவுடைய தொழுகைகளை நாம் அதிகமாக ரமலானுடைய காலங்களிலே நாம் செய்ய வேண்டும். மூணாவது பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தை மேம்படுத்த வேண்டும், சகோதரத்துவத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி நாம் பிறருக்கு உதவுக்கரம் நீட்ட வேண்டும், பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்ம சகோதரத்துவத்தோடு நாம் இருப்போம். நான்காவது எர்னிங் எத்திக்கல்லி, அதாவது அறவழியில் வியாபாரம் செய்வது, நேர்மையான முறையிலே எந்த ஒரு ஹராம் கலக்காமல் நேர்மையான ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வது. இந்த 4 விஷயங்களும் இஸ்லாமிய வழிமுறைகள் இருக்கிறது. இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் குர்ஆனை முழுமையாக அமல் செய்தவர்களுக்கு நாம் ஆளாகி விடுவோம். மூன்றாவது அல் ஹயாத்துல் அஸரியா, குடும்ப வாழ்க்கை. குர்ஆன் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், பெற்றோர்களை உதவி செய்யுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் ஹித்மத் செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய குழந்தை வளர்ப்பை தீனின் பிரகாரம் வளருங்கள், பெற்றோர் மீது கடமையாக இருக்கிறது. குழந்தைகளை வளர்ப்பது சாதாரண சேவகம் அல்ல, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பெற்றோர்களுக்கு. அந்த பொறுப்பை அவர்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும். அடுத்தது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பரஸ்பரம் இருக்க வேண்டும். அன்பாக பொறுமையோடு இருந்தால், எந்த கணவன் மனைவி வீட்டிலே தீனோடு இருந்தார்கள் சொன்னால் அந்த குடும்பமே தீனுள்ள குடும்பமாக ஆகிவிடுகிறது. குர்ஆன் கூறக்கூடிய 4வது விஷயம் அல் ஹித்மத்துல் இஜ்திமாஇய்யா, சமூக சேவைகளை செய்ய வேண்டும். சமூக நல சேவைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதாவது ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ரமலானுடைய காலம், எத்தனை ஏழை மக்கள், எளிய மக்கள் இருப்பார்கள், அவருக்கு உதவ வேண்டும். நமக்கு எந்த துறைகள் இருந்தாலும் நீதியாக இருக்க வேண்டும், அதிலோடு இருக்க வேண்டும். வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, அதிலே நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில் பிற மதத்தினர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இதன் காரணமாக அவர்களுக்கு இதாயத்து ஏற்படும். 5வது அல் ஐசு பிறல்லா, அல்லாஹ்வை பொருத்தத்தை கொண்டு வாழ்க்கை வாழ்வது.
நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஈமானை தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளோடு பொறுத்திருக்க வேண்டும். அப்படி பொறுத்திருந்து ரப்பிடத்திலும் கையேந்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக இந்த 5 விஷயங்களும் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 விஷயங்களை நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் ஆன்மீகத்திலும் பலமுள்ளவர்களாகவும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலமுள்ளவர்களாகவும், சமுதாயத்திலும் பலமுள்ளவர்களாகவும் நாம் இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் முழுமையாக இந்த குர்ஆனை அமல் செய்ய, இந்த 5 விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.